எப்பொழுதுமே வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஏதாவது ஒரு செலிபிரிட்டி வந்து நம்மளோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட மாட்டாங்களா? அப்படின்ற மாரி இருக்கும். இப்போ ரீசென்ட்டா ஒரு செலிபிரிட்டி ஒரு ஃபேனுக்கு பயங்கரமான ஒரு ரிப்ளை குடுத்துருக்காங்க. அந்த ரிப்ளைனால அந்த ஃபேன் வந்துட்டு பயங்கரமான பாப்புலரான ஒரு ஃபேஸா மாறிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த செலிபிரிட்டி யாரு? அந்த ஃபேன் என்ன கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப ரீசென்ட்டா ஜோதிகா அவர்கள் வந்து அவங்க Instagram பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்ட் கீழ ஒரு ஃபேன் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, "சில்லுன்னு ஒரு காதல்" படத்துல வந்துட்டு ஐஷுக்கு நீங்க சூர்யா சார வந்துட்டு ஒரு பாரோ பண்றதுக்காக குடுத்திருப்பீங்க. ஸோ அதே மாரி ஒரு நாள் சூர்யா சார எனக்கு நீங்க பாரோ பண்ண விடுவீங்களா? அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஜோதிகா அவர்கள் ரிப்ளையும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, "உப்ஸ் நாட் அலோவ்ட்" அப்படின்ற மாரி வந்து ஒரு கமெண்ட் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. இத பார்த்த அந்த ஃபேன் வந்துட்டு பயங்கரமான சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு ரிப்ளை கமெண்ட் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. "மேம் ஓ மை காட்! ஓ மை காட்! ஓ மை காட்! ரொம்ப தேங்க்ஸ் மேம். நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் சூர்யா சாரும் வந்துட்டு ரொம்ப கியூட்டான கப்பிள். 15 வருஷமா நான் சூர்யா சாரோட ஃபேனா இருந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம சூர்யா சார் எப்பொழுதுமே உங்களுக்கு தான்" அப்படின்னு மாரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஜோதிகா அவர்கள். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட்டின் சிம்பலும் பிளஸ் வந்துட்டு ஒரு கிஸ்ஸிங் ஸ்மைலியும் வந்து போட்டிருந்திருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியால இந்த ஒரு கமெண்ட் தான் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வீட்டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அவங்க அப்பா ஒரு நல்லவன். தாசுன்னு அற்புதமான மனுஷன். சிவகார்த்தி என் அப்பா ஏதோ ஒரு தீவிரவாதத்துக்கு கூட போனாரு அப்படின்னு பேரை மாத்தி ஒருத்தன் சொல்லிட்டான். ஒரு பிஜேபியில இருக்க ஒரு அத்துக்கத்தம். அவங்க அப்பா பேரு தாசு, அவர் ஒரு சூப்பர்டென்ட். அவர் எப்படிப்பட்ட ஆளு? திருச்சியில காலேஜ் படிக்கிறானே, படிச்சுட்டான். மிமிகிரி எல்லாம் பண்ணுவான். அது மாதிரி பேசுறானே. வேலைக்கு போகணும்னா அவன் மாட்டேங்கிறான். தம்பி, தாசு பையனா நீங்க? அது நான் சத்தம் போட்டுக்கிறேன்னா அவங்க அம்மாவா பார்த்தாங்க. நீங்க எங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துருக்கீங்க. அவங்க இருக்கிற இடம் நல்ல உயரத்துல இருக்காங்க. நாம இத்தனை உயரம் வந்த தம்பி அவர் இருந்தா சந்தோஷம். காதல்னா என் பொண்டாட்டிய நீ வேற ஏதாவது பண்ணிக்கிறீங்க. கல்யாணம் முடிச்சோன்னு இன்னொரு காதல் பண்ணிட்டாரு. பழச வச்சிருப்பேன், பழைய ஜீப்பே வச்சிருப்பேன், பழைய காரு, என்னுடைய அம்பாசடர் கார் என்ன இருக்கு. கலைஞரை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், அண்ணா